இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர்த்துக்கு தக்காளி சாப்பாடு செய்கிறத போய் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட கோயில் விசேஷத்துக்கு சாப்பாடு செய்கிறாங்க. அதை நம்ம முழுசாகவே வீடியோ எடுக்க போகிறோம். வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அடுப்பை பற்ற வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ பெரிய போசி வச்சாச்சு. இந்த போசி பார்த்துட்டு எண்ணெய் ஊற்றணும். அடுத்தது இவங்க தான் சமையல் மாஸ்டரு. கொஞ்சம் நம்ம கேஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏமாப்பில் அது உங்கள் கேஸ் எடுத்துட்டீங்களா? இப்போ பாத்திரம் இப்போ எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் இப்போ 50 கிலோ தக்காளி சாப்பாட்டுக்கு 7 லிட்டர் எண்ணெய் ஊற்றுறோம். 7 லிட்டர் கடலெண்ணெய் ஊற்றுறோம். இது நல்லா ரொம்ப நேரம் காயணும். எண்ணெய் காயணும். இப்போ எண்ணெய் காய்ச்சிட்டு அது பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தில் 10 கிலோ, ஒரு பெரிய வெங்காயம் 10 கிலோ. அடுத்தது கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, மிளகாத்தூள், தக்காளி பார்த்தீங்கன்னா தக்காளி கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோ போடுறோம். 70 கிலோ போட டேஸ்ட் நல்லா சொல்லி 70 கிலோ தக்காளி போடுறோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் அங்கே பார்த்த வெங்காயம். அது இப்போ எண்ணெய் காய்ச்சிட்டு மாமன் சமையல் மாஸ்டருக்கு துணையாக இருக்கிறாரு. நாங்கள் ஒரு ஊருக்கு இருக்கிறாரு. எல்லாமே நம்ம அக்காமார்கள், தங்கச்சிமார்கள் எல்லாமே. இது கோயில் விசேஷத்துக்கு கும்பாபிஷேகத்துக்கு சாப்பாடு நாங்களே செய்கிறோம். எண்ணெய் காய்ச்சிட்டு அடுத்தது கடுகு போட்டாச்சு. எண்ணெய் காய்ச்சிட்டு கடுகு அடுத்தது வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா போட்டாச்சு. இல்லை நல்லா இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம பொன்னிறமாக வரணும். அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சது. எங்கேயும் போக மாட்டேன். இன்னொரு சுப்பத்துக்கு வச்சுக்கோங்க. நல்லா ஒரு கிளறி விடணும். நல்லா கிளறி விடணும். அடி பிடிக்காத கிளறிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நம்ம பிரியாணி மசாலா. மாமன் தான் இன்றைக்கி குக்கு. நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விடணும். நம்ம கிளறி விடுங்க. வாசனை நல்லா தூக்குது. இல்லை பத்தலைங்க. அடுத்து உப்பு ஒரு பாக்கெட்டு போடணும். இப்போ நம்ம தேவையான அளவு வந்து 1.5 பாக்கெட் உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு தான் போடுறோம் நாங்கள். கல்லுப்பு நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு கிளறிட்டே இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பேர்த்துக்கு, அதாவது 50 கிலோ அரிசி, 50 கிலோ தக்காளி சாப்பாடு செய்கிறோம்.
அடுத்தது நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி எடுத்து வந்துடணும். நல்லா இதெல்லாம் இந்த ஒரு ஆளே வந்ததுக்கப்புறம் தக்காளி போடணும். தக்காளி கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ தக்காளி போட்டது நல்லா டேஸ்ட்டு. நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். சரியா போகுது. தக்காளி நம்ம கிளறிட்டே இருக்கணும். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கும் அப்புறம் அது வெங்காயம் போடணும். தக்காளி நிறைய கிளறிட்டு இருக்கணும் அப்படியே. அடுத்தது ஜிலேபி பவுடருங்களா? ஜிலேபி பவுடரு போது அந்த கலராக இருக்குது. ஜிலேபி பவுடர் போடுங்க. ஒரு பாக்கெட் போட்ட போது. நல்லா கிளறிட்டே இருக்கணும் நம்ம. இது நாங்கள் தங்கமணியாக்காக தான் இப்போது சமையல் கிளறிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம அக்கா தான் இப்போது சமையலுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்குது. இதில் ஒரு 1/4 மணி நேரமாக தக்காளி வதங்கிட்டு இருக்குது. அடுத்தது 10 சுண்டல் போட்டாச்சு. 10 சுண்டலையும் நல்லா கிளறி எல்லாமே நம்ம அக்காமார்கள் அண்ணமார்கள் எல்லாமே சமையலுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. தண்ணி குடிப்பாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 சிப்ப 50 கிலோ தக்காளி சாப்பாடுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 குடம் தண்ணி ஊற்றணும். 50 கிலோ தக்காளி சாப்பாட்டுக்கு தண்ணி எப்படின்னா 5 குடம் தண்ணி ஊற்றணும். அந்த குடம் பார்த்தீங்கன்னா 18 லிட்டரு குடம். ஒரு குடம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது தண்ணி ஊற்றி வேண்டியதான். கிட்டத்தட்ட தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரமாக வதங்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம மாமன் வந்து நல்லா கிளறிட்டே இருக்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றணும். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது 18 லிட்டரு குடம். ஒரு ஓவர் ஊற்றியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 குடம் ஊற்றணும். 5 ஊற்றிடுங்க. இப்போ 2வது குடம் ஊற்றிட்டுருக்குறோம். இது 3வது குடம். 2 கூட ஊற்றணும். அடுத்தது 4வது ஊற்றணும். அதோட 5 கூட ஆச்சு. அவ்வளோதான். 90 லிட்டர் ஊற்றிக்கிறோம். இப்போ தண்ணி கொதிச்சா நல்லா கொதி வந்துச்சுன்னா அரிசி போடலாம். நம்ம சமையல் மாஸ்டர் டேஸ்ட் பார்க்குறாங்க. அரிசி நல்லா கழுவி வச்சாச்சு. 1 மணி நேரமாக ஊற போட்டாச்சு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா 50 கிலோ அரிசிங்க.
ஒரு 20 நிமிஷமா கொதி வந்துருச்சு. நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு கொதிக்கணும். இப்போ அடுத்து வந்து நம்ம அரிசி போடணும். அரிசி போடணும். கிளறிட்டோம்னா கொஞ்சம் அடிப்பிடிக்க போடும். ஒரே ஈவனாக வந்துடும் வச்சுக்கோங்களேன். எண்ணெய் இப்படி இருக்கணும், அப்பதான் சாப்பாடு நல்லா இருக்கும். அவ்வளோதான் போட்டாச்சு. கிளறிட்டே இருக்கணும்னு அடிப்பிடிச்சு. ஜிலேபி பவுடர் சரியா போடுங்க. ஜிலேபி பவுடர் போடு. கலர் வந்துரு. போதும் வந்துருமா? மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் இருந்தால் சாப்பாடு வெந்துடுது. 50 கிலோ தக்காளி சாப்பாடு ரெடி ஆகிடும். இப்போது நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம ஒரு கிளறிக்கலாம். கிளறி விடலாம். வாசனை செம்மையா தூக்குது. போய் சாப்பிடலாம் போல. தக்காளி தான் முழுசா மாமா. ஏமாமா தக்காளி தான் முழுசா கலர் செம்மையா இருக்குது. ஒரு 1/4 மணி நேரமா ஒரு 10 நிமிஷம். ஒரு 10 நிமிஷத்துல நம்ம நினைச்ச 50 கிலோ தக்காளி சாப்பாடு ரெடி. அப்படி ஒரு 10 நிமிஷம் இருந்ததுன்னா சாப்பாடு ரெடியாது. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஒன்று பார்க்கலாம். அருமையான தக்காளி சாப்பாடு இப்போ ரெடி ஆகும். இப்போ அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் கிளறிடணும். சுவையான தக்காளி சாப்பாடு இப்போது ரெடி. நெய் ஊற்றி இது போட்டு
அடுத்து கொத்தமல்லி தழை தூவி விட்டு அப்படியே நீ இறக்கிடலாம். அந்த இது கொஞ்சம் போட்டுக்கலாம் தயிர். சரி 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 சரி. ஊற்று 500 ml டால்டா ஊற்றணும். நல்லா சுவையாக மனமாக இருக்கும். மேலே மேலே அது அங்கே இருந்து பாரு வெட்டியாக கொஞ்சம் கவர் கொஞ்சம் 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 அடுப்பு சிம்மில் வச்சிடலாம். இது சிம்மில் வச்சுக்கலாம். நீ ஓப்பன் பண்ணி அதெல்லாம் தண்ணி குறைச்சிடலாம். இனி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சுவையான தக்காளி சாப்பாடு ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். தட்டத்தை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோம்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு கிளறி விட்டோம்னா சுவையான தக்காளி சாப்பாடு ரெடி. இப்போ 50 கிலோ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கீழே இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான். 50 கிலோ தக்காளி சாப்பாடு தூக்கவே முடியல. நாள் சேர்ந்துமே சாப்பாடு செய்யறதெல்லாம் பிரச்சனை, அதை தூக்கி வைக்கிறதா பெரும் பிரச்சனை. அவ்வளோதான் அடிக்க இப்போ தம் போடுறாங்க. சாப்பாடுக்கு தயிர் பச்சடி ரெடி பண்ணுறாங்க. 10 லிட்டர். இப்போ நம்ம தக்காளி 50 கிலோ தக்காளி சாப்பாடுக்கு இப்போ தயிர் பச்சடி ரெடி பண்ணுறோம். ஊற்றிடலாமா? ஊற்றிடுங்க. தண்ணி எப்படிங்க பாதி பாதி கலக்கலாம். அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. தயிர் பச்சடிக்கு போட்டாச்சு. ஒரு 7 லிட்டர் தயிர் ஊற்றிக்கிறோம். எடுத்து வெங்காயத்தை போட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். அடுத்து நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். போட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ வெங்காயம். நல்லா தண்ணி ஊற்றி
நம்ம தண்ணி எவ்வளோ வேணுமோ கிட்டத்தட்ட 50 கிலோ தக்காளி சாப்பாட்டுக்கு தண்ணி எவ்வளோ வேணும் ஊற்றிக்கலாம். தயிர் பச்சடிக்கு கிட்டத்தட்ட 200-300 பேர் சாப்பிட்றது, அதனால் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையை கழுவிட்டு வா. கொஞ்சம் உப்பு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே கை விட்டு கலக்கணும்னா சுவையான தயிர் பச்சடி 50 கிலோ தக்காளி சாப்பாடுக்கு ரெடி. அருமை அருமை. சொன்ன மாதிரி வெங்காயம் தான் இருக்குது. ஆமாங்க, வெங்காயம் தான் இருக்குது. கலக்கிக்கோ, நல்லா கலக்கி விட்டுக்கணும். தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ தக்காளி சாப்பாடுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குதா? தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. டாட்டா பாய். போய் சாப்பிட வேண்டியதான்.